ஸ்ரீலங்காவை பொறுத்த அளவில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிங்கள பட செஞ்சிருந்த அராஜகமான காரியங்கள் கண்டிக்கத்தக்கவை. அவர்களை பொறுத்தவரை அது மனித தன்மையோடு அவர்கள் நடக்கவில்லை, படுகொலை செய்தார்கள். சம்பந்தமில்லாத பொது மக்களை அநியாயமாக பதைத்தார்கள். இதை உலகம் பூரா கண்டிக்க வேணும். மலேசியா அப்படி கண்டிக்கிற கூட்டத்தில் சேர்ந்திருக்க வேணும் என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலேயே இருந்து இறைவணக்கம் செய்ய தவறுவதில்லை. ஆனால் எங்களுடைய இறைவணக்கத்தில் நாங்கள் நன்றாக இருக்கணும், எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கணும் என்றுதான் நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வோம். ஆனால் இன்று நாங்கள் எல்லாரும் இங்கு வந்து எங்கள் சமுதாயத்திற்காக, இளைஞர் தமிழ் இனத்திற்காக இறைவணக்கத்தை செலுத்தி இறைவனிடமே நீதி கேட்க வந்துள்ளோம். உங்கள் கண்களாலே பார்த்தீர்கள் செய்த கொடூரமான செயல்கள், அரசாங்கத்தாலே தங்களுடைய மக்கள் மேலே சிங்கள அரசாங்கம் செய்த அநியாயங்களை, அட்டூழியங்களை, கொடூரமான கொலைகளை, தொல்லைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணில் எல்லோருக்கும் நீர் படிந்திருக்கும். தங்கள் நாட்டிலேயே நமக்கு தங்களுடைய சமயம், மொழி, கலாச்சாரத்தை தங்கள் அரசாங்கமே அளிக்க முயன்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டமாக இந்த போராளிகளை, தங்கள் சுதந்திரத்திற்காக போராடிய தமிழர்களை தீவிரவாதிகளாக பெயர் சூட்டி ஒரு வேண்டாத ஒரு கூட்டமாக உலகம் எங்கும் அவர்களை பெயர் சூட்டி ஒதுக்கிவிட்டார்கள். ஏன்? தமிழ் மக்களை காக்க வேண்டிய இந்தியாவே அவர்களை தீவிரவாதிகள் என்றுதான் கூறியது. உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே அமெரிக்காவும் சரி, இங்கிலாந்தும் சரி, ஆஸ்திரேலியாவும் சரி, உலகில் இருக்கும் எல்லா வெள்ளைய நாடுகளும், ஏனென்றால் அவர்களுக்கு தமிழர்களை பற்றி தெரியவில்லை போல தெரிகிறது, அவர்களை தீவிரவாதிகளாக ஆக்கிவிட்டார்கள். இந்த தீவிரவாதி என்ற பெயர் சூட்டப்பட்டதால் தான் உலகமே தமிழ் மக்களை ஒதுக்கிவிட்டது. நாங்கள் எல்லோரும் தீவிரவாதிகளாக பிறக்கிறதில்லை. தீவிரவாதம் எங்களுடைய ரத்தத்தில் ஒரு காட்டத்திலே வருகிறது. எல்லோருக்கும் ஓரளவாவது இருக்கின்றது. நாங்கள் சுவாமிஜியே ஒரு தீவிரவாதி, அவர் சமய தீவிரவாதி. தமிழ் மக்கள் தமிழ் மேல் வைக்கும் பற்று அதுவும் தீவிரவாதி தான். எங்கள் கலாச்சாரத்தில் சிந்தியாவின் நாளில் ஆடினார்கள் என்று அவர் வைக்கிற அவரும் ஒரு தீவிரவாதி. தங்களுடைய கலாச்சாரத்தில் தீவிரவாதியாக ஆகிவிட்டார்கள். தமிழ் மக்கள் தங்கள் நாட்டின் மேல் தங்களுடைய மொழி, கலாச்சாரம், சமயத்தின் மேல் வைத்திருக்கும் பற்றை தீவிரவாதிகள் என்று உலகம் கூறியது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காலத்திலேயே நாங்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டோம். இன்று உங்கள் கண்களால் இந்த கொடுமையை பார்த்தீர்கள். நானும் இந்த போர் முடிந்த பின் அடுத்த நாள் பிரபாகரனை இன்று இரவு சுட்டார்கள் என்றால் அடுத்த நாள் நான் இலங்கையில் இருந்தேன். லட்சக்கணக்கான மக்கள் ரீஹபிலிட்டேஷன் கேம்ப்ஸ் என்று கூறி அவர்களை அங்கே அழைத்து வைத்தார்கள். அவர்கள் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி அந்த ஐடிபி கேம்ப்ஸ் என்ற கேம்ப்ஸில் இருந்தார்கள்.
இன்று 3 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இன்றும் அங்கேதான் அவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏன் இது நடந்தது என்றால் அதற்கு முதல் காரணம் ஒரு தமிழனே, இலங்கை தமிழனே அதற்கு முதல் காரணம். கருணா என்ற கருணாகரன் அவர் பிரிந்து போய் இலங்கை தமிழர்கள் 30 வருஷங்களாக போராடிய போராட்டங்கள், அவர்களுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாவற்றையும் அரசாங்கத்துக்கு எடுத்து கூறினார். அதே போல இந்தியாவிலே கருணாநிதி என்ற கருணா அவரும் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அரசாங்கத்தை, இந்திய அரசாங்கத்தை தூண்டி ஐநா சபையிலே இலங்கை தமிழர்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள். பிரபாகரனுக்கு 7 சனி ஆரம்பித்திருக்கும் போது தெரிகிறது. அந்த காரணத்தால் தான் அவர் உயிரிழந்தார். ஆனால் பல பேர் அவரை ஒரு தீவிரவாதி என்று பெயர் சூட்டி அவரை ஒதுக்குகின்றார்கள். ஆனால் எங்களில் யாராவது காட்டிலே 25 வருஷம் தன் பிள்ளை குட்டிகளை விட்டு வாழ முடியுமா? ஏன் வாழ்ந்தார்? தமிழனுக்காக வாழ்ந்தார், சுயநலத்துக்காக வாழவில்லை. அவர் அந்த நாட்டின் தலைவராக வருவதற்கு வாழவில்லை. தமிழனின் உரிமைக்கு, தமிழனின் சமயத்துக்கு, அவன் கலாச்சாரம் நீடித்து வாழ வேண்டும் என்றபடியால் தான் அவன் தன் உயிரையே சமர்ப்பித்தான். மற்றவர் போல அவன் ஓடவில்லை. அங்கிருந்து சண்டை போட்டு கடைசி வரை தமிழனுக்காகவே சண்டை போட்டு இறந்தார். அவன் ஒரு மாவீரர். இது ஒரு பேசுவதற்கே முடியாமல் இருக்கின்றது. தமிழ் மௌனம் மண்ணிட்டு தமிழ் மண்ணிலே மடிந்து விட்டது என்று தமிழ் தாயின் மடியிலே ஆயிரக்கணக்கான இளம் உயிர்கள் சாய்ந்து விட்டன. தண்ணீரிலே தத்தளிக்கும் தாமரை போல் தமிழறிந்து தத்தளிக்கிறார். தமிழ் இரத்தம் தடாகம் போல் உடைப்படைத்து ஆளாக ஓடுகின்றது. என்ன செய்வது? பள்ளிக்கு துள்ளி சென்ற பிள்ளைகள் அந்த இளம் முட்டுகளை கிள்ளி எறிந்து விட்டான் கொடியவன். தமிழனுக்கு கல்லறை கட்டுகிறார்கள். அதே அந்த ஆதிக ராஜகத்தின் முத்திரைகளாக. காரணம், முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணையிட்ட தீ தென்னிலங்கையிலே என்று பாடினான் பட்டினத்தார். ஹனுமனின் வாளை கொளுத்தினான். அவன் அந்த அழகிய இலங்கா நகரையை அங்கிணித்து வைத்தான், இரையாக்கி விட்டான். அன்று ராவணனின் காலம். இன்றோ இந்த மகேந்திர ராட்சகவே என் ஒரு மறுபிறவை தமிழர் தத்தளிக்கிறான். ஏன் காலம் செய்த கோலம் என்று பாடலாம். குற்றம் செய்தது யார்? குற்றம் சொல்லி உன்னையும் சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியும். காலம் செய்த கோலமா? ஆனால் தியானத்திலேயே நான் பேச வேண்டியதை சுவாமி அவர்கள் பேசிவிட்டார்கள். ஒற்றுமை என்ற மந்திர கோலை நாம் கையிலிருந்து நடவ விட்டோம். வேற்றுமை என்று நாம் பிரிந்தோம். இன்று இந்த நிலைமை அடைந்தோம். அதே நிலைமை எங்களுக்கும் வராவிட்டால் சுவாமி சொன்னபோது எல்லா இயக்கங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ இயக்கங்கள் இலங்கைய தமிழர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அவர்களாம் ஒற்றுமையாக ஒரு குடைக்கு என்று செய்தால் விசேஷமாக இருக்கும். ஒற்றுமை என்பதுதான் முக்கியமானது சொன்னார் சுவாமி. அதே வழியிலே நாமும் செல்லுவோம். தமிழன் இலங்கையன் தமிழன் என்று சொல்லலாம், தமிழன் தலைநிமிர்ந்து நில்லலாம். அந்த வீர வசனத்துடன் தமிழ் வாழ்க. நன்றி எல்லோருக்கும் இங்கு வந்து
அமைதியாக அமர்ந்திருக்கும் பக்த கொடி மக்களே, கூறும் உங்களிடம் எல்லோரிடமும் இந்த படத்தை பார்க்கட்டும். தமிழனின் வேதனை